அதுக்கு தான் வந்தது. சேடு தான். அவர் தான் வின் பண்ணி வச்சிட்டோமே நம்ம. குழந்தைங்க பார்க்க முடியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் சின்ன பொண்ணுலாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ரொம்ப விஜய் ஃபேனு. பாட்டு அந்த பிளாஸ்ட்னா பாட்டு நான் அப்படி பாடுவா, யூடியூப்பில் போட்டு கேட்பா. குழந்தை வர முடியாமல் பார்க்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் தளபதி மாமா வந்து படத்தில் பார்க்க முடியாது. மிஸ் யூ தளபதி மாமா. விஜய் ஃபேன் இவர் நிறைய பேசுவார். நான் நிறையெல்லாம் பேசல, ஒரே ஒரு இது மட்டும் வேற அவ்வளோதான். லாஸ்ட் பண்ண முடியும், நான் பண்ண முடியும், வேற லெவல் முடியும், பிளாஸ்ட் முடியும். தளபதி பிளாஸ்ட். நல்லா இருந்துச்சு. தளபதியோட கடைசி படம் அது நினைக்கும் போது எப்படி இருக்கு? அதுக்கு தான் வந்தது. சேடு தான். அவர் தான் வின் பண்ணி வச்சிட்டோமே நம்ம. அவர் சேமாக இருக்கார்ல, அது வரும். இதுக்கு மேலே அது திரையில பார்க்க முடியாதுன்ற ஒரு எல்லா ரசிகர்களுக்கான ஒரு எமோஷனல் ஃபீல் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் எப்படி இது கனெக்ட் ஆகுமா? எப்படி எல்லாருக்கும் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு தேட்டரில். எப்பவுமே மறுபடியும் நடித்தா நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றுக்கு வந்துட்டார், அதில் இருந்தாலே பெஸ்ட்டு தான். இப்போ இது ஒரு முதலமைச்சர் நடித்த படம், அந்த ஃபீல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? அது ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பட் ஆனால் பிளாக் பண்ணவங்களுக்கு இப்போ நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா அது வந்ததுனால இப்போ என்ன இருக்குன்ட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருச்சு. இதே படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா எப்படி இருக்கு? அப்போது சில பேர் பார்த்துட்டு மறந்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க பிளாக் பண்ணதுனால அந்த வெறி இன்னும் ஏறி ஓட்டு போட்டு அவரை சிஎம் ஆக்கியாச்சு. இனிமேட்டு அவர் தான் சிஎம்மாக இருப்பார் கண்டினியூஸாக, எப்போவுமே அவர் தான் சிஎம். படம் சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் தளபதி மாமா வந்து படத்தில் பார்க்க முடியாது. மிஸ் யூ தளபதி மாமா. எல்லாமே பிடிச்சிருந்தது. டான்ஸ் பிடிச்சிருந்தது, அவர் நடித்த அவர் ஆக்டிங் பிடிச்சிருந்தது, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் தளபதி மாமா பார்க்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல, இப்போ பொலிட்டிக்ஸில் வராதுல, இதுக்கப்புறம் அதில் பார்ப்போம் நாங்கள். பிடிக்கிற மாதிரி தான் படம். பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் வந்துட்டு. இதுக்கப்புறம் பார்க்க முடியாது இனிமேலேருந்து. இதுக்கப்புறம் படம் எதுவும் வராது. பட் இருந்தாலும் பொலிட்டிக்ஸில் இருக்காரு, ஸோ கலக்கும் கன்ஃபார்மாக. அது ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சுங்களா, புல்லெல்லாம் அப்படியே அரிச்சிச்சு. எனக்கு அவ்வளோ பார்த்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு அந்த இது பார்த்துட்டு அவ்வளோ ஃபயராக இருந்தது. எல்லாமே ஆடிச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணாதான். ஆமாம், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பார்க்க ரொம்ப புதுசாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே பிடிக்கும் இது கன்ஃபார்மாக. பாருங்கள் எல்லாரும் போய்ட்டு. குழந்தைங்களாம் பார்க்குறமான படம் தான் இது. நம்ம பிடிச்சிருந்து படம் எல்லாமே சூப்பராக இருக்க பிடிக்கும் கன்ஃபார்மாக. நன்றிகள். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடய என்ஜாய் பண்ணலாம், பசங்களும் பார்க்கலாம். குழந்தைங்களை கூட்டு வந்தது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் கிட்ஸுக்கு நல்ல மெசேஜ் இருக்குது அதில். கிட்ஸை எப்படி வளர்க்கணும், கேர்ள்ஸ் எப்படி பிரேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது. லாஸ்ட் படம்ன்றது மட்டும்தான் கொஞ்சம் ஃபீலிங், அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவர் விஜய் ஃபேன் இவர் நிறைய பேசுவார். நான் நிறையெல்லாம் பேசல, ஒரே ஒரு இது மட்டும் வேற அவ்வளோதான். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது லாஸ்ட்டு படம்ன்றதால. அது லைட்டாக ஒரு ஃபீல். லாஸ்ட்னால எல்லாருமே அழுதுட்டோம். ஸோ என்னதான் லீக் ஆனாலும் இப்போ ஜஸ்ட் ஒரு 4 days ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான். அந்த யாராலையும் அந்த இது பண்ண முடியாது. எந்த இது ஆக்டராலையும் அந்த மாதிரி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எதுவும் இது பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தளபதி தான். அதான் ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது, ஈஸியாக சொல்ல முடியாது. ஃபுல்லாகவே மாஸ் காமிச்சிட்டாங்க. பிளாஸ்ட். எங்களுக்கு பேர் டைட்டில் பார்க்கறதுக்காகவே முதலமைச்சர் தளபதி அப்படின்னு பார்க்கறதுக்காகவே நாங்கள் இந்த ஷோ வந்திருக்கோம் கிட்ஸ் கூட்டுட்டு. இதுவரை நாங்கள் எந்த ஷோவும் கரெக்டான டைம் வந்ததில்லை. இதுக்கு தான் ஒரு 1/2 hour முன்னாடியே உட்காந்தது. இல்லை, இப்போ இதான் பெஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு அந்த முதலமைச்சர் தளபதி விஜய்ன்ற அந்த டைட்டிலுக்காக தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். அதே மாதிரியே நடந்துச்சு, ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா 234 அடிச்சிருப்பாங்க, இப்போ 108 அடிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சிஎம் தான். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. லாஸ்ட் படம் ஏற்றுக்கவே முடியல. கடைசி படம் வந்துட்டு ஃபீமேல் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான்.
எலெக்ஷன் முன்னாடி வந்து தான் இவ்வளோ நடந்திருக்காது, எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தனால நல்லா இருக்கும். படம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. மாஸ் என்ட்ரி சூப்பர். தளபதி வந்து இதோட கடைசி படம் அந்த ஒரு அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, திருப்பி வரலாம் கண்டிப்பாக. சூப்பர் சூப்பர், ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் பண்ணுற மாதிரியே ரியலாக பண்ணால் இன்னும் பெட்டர் தான். ஓகே, ஜனங்க பார்த்து திருந்தி ஒரு மாற்றம். ஓகே, நைஸ், சூப்பர். நல்லா இருக்குங்க, படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. தளபதினாலே மாஸ் தானுங்களே, நல்லா இருக்கு தளபதியோட கடைசி படம். அது ஃபீலாக இருக்கு, லாஸ்ட்டில் கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, தளபதி லாஸ்ட் படம்ன்றதுனால. டைட்டில் கார்டு எதிர்பார்த்தோம். டைட்டில் கார்டு ரொம்ப எக்ஸ்பைட்டாக இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருமே கண்ணே கலங்கிடுச்சு எங்களுக்குலாம். இதோட லாஸ்ட்டாக பார்க்க போகிறோமே அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, அவர் காமிக்கிற ஒவ்வொரு சீனும் செம்மையாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பசங்களுக்கு அந்த குட் டச் பேட் டச்லாம் பற்றி சொல்கிறது ரொம்ப, அது வந்து ஸ்கூலில் சொல்கிற வேண்டிய விஷயம். அது வந்து தேட்டரில் சொன்னது எல்லாருக்கும் அது எக்ஸ்பைர்ட் ஆனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்க முடியாமல் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் சின்ன பொண்ணுலாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, ரொம்ப விஜய் ஃபேனு. பாட்டு அந்த பிளாஸ்ட்னா பாட்டு நான் அப்படி பாடுவா, யூடியூப்பில் போட்டு போட்டு கேட்பா. குழந்தை வர முடியாமல் பார்க்க முடியாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் குத்துறது, இந்த வெட்டுறது மாதிரி கொஞ்சம் அதில் ரியலாக காமிச்சிருக்காங்க, ரத்தம்ன்றது, அதனால அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களும் அலோட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் இது தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளுக்காக, நம்ம மக்களுக்காக வந்திருக்காரு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்காக வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அவர் எவ்வளோ லெஸ்ஸிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் தவறு. நல்லா நம்ம வந்து கை கொடுக்கணும். நம்ம நாட்டில் வந்து உருவாகி, நம்ம தமிழ்நாட்டு மண்ணில் பிறந்து, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா துறையிலையும் சரி, ஹை பீச்சில் இருந்திருக்காரு. அரசியலையும் சரி, யாருக்குமே பைசா இல்லாமல், எல்லாம் பைசா கொடுத்தா தான் எதுவுமே மூவ்மெண்ட் ஆகும். எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ, எம்ஜிஆருக்கு அடுத்த எம்ஜிஆராக வந்திருக்கார், சின்ன எம்ஜிஆர் அண்ணன். பயங்கரமாக சூப்பராக இருக்குது ப்ரோ. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா, மக்கள் இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மெஜாரிட்டி பிரச்சனை வந்திருக்காது. 200க்கு 200 அசால்ட்டாக அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் டிலேவாக வந்தனால கொஞ்சம் லைட்டாக மைண்ட் செட் மாதிரி இருக்குது. ஸோ பட் இருந்தாலுமே பரவாயில்ல, எப்படி நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், ஆட்சி பிடிச்சாச்சு, அவ்வளோதான். மற்றபடி படத்தில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தளபதிக்காகவே செஞ்ச படம் தான், பிளாஸ்ட் தான், அதில் எதுவுமே கிடையாது படத்தில். ஸோ ரசிகராக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். லைட்டாக கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. லாஸ்ட் படம், லாஸ்ட் செலிப்ரேஷன் இதோட முடிஞ்சிருச்சு எல்லாமே, அவ்வளோதான். நம்ம ஒரு டைட்டில் கார்டு எதிர்பார்த்தோம், அது படத்தில் வரும்போது அது எப்படி இருக்கு? அதுக்கு சொல்ல சான்ஸே இல்லை, பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாருமே, பல வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மொமெண்ட்டை முதலமைச்சர்னு பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ரசிகருக்கு ஏதாவது ட்ரிபியூட் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க, ஏன்னா கடைசி படம் அப்படின்றதுனால? இல்லை, ஜென்ரல் அவேர்னஸ் தான். மக்கள் என்ன பார்த்து ஓட்டு போடணும், ஒரு மாற்றம் வரணும், அதுதான் கான்செப்ட். மற்றபடி சோஷியல் அவேர்னஸ் இருக்குது, ஃபன் என்டர்டைனர் இருக்குது, பாட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது, டான்ஸ் எப்பயுமே தளபதி படம் மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. மாறுக்கு நான் படம் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இந்த படம். இது வந்து தளபதியோட கடைசி படம், அது எப்படி இருக்கு? அது கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இதுக்கு மேலே வந்து படமே நடிக்க மாட்டாங்க. ரசிகராக உனக்கு அது என்ன தோணுது? ரசிகராக கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்காக அவர் உதவி பண்ண வந்திருக்காரு, சிஎம் ஆகிட்டார். இதுக்கு மேலே நம்ம என்ன வேணும், பெருமையாக இருக்குது. அது வேற மாதிரி, நான் அதை சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. வேற லெவல் ப்ரோ. கடைசி படம் ப்ரோ, லாஸ்ட் படம் ப்ரோ, என்ன ப்ரோ பண்ண முடியும், வேற லெவல் ப்ரோ, பிளாஸ்ட் ப்ரோ. தளபதி பிளாஸ்ட் தான். முதலமைச்சர் தான் ப்ரோ இங்கே பிளாஸ்ட். படம் வேற லெவல் ப்ரோ, தரம் ப்ரோ படம். 5 வாட்டி நான் 10 வாட்டி கூட போகலாம். டான்ஸ்னா வேற லெவல் ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நைஸ், சூப்பரான மூவி. அது ஆக்சுவலி நம்ம அண்ணன் மூவி எப்பவுமே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் குறை சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் எப்பவுமே அண்ணன் சிஎம் நமக்கு செய்வார், எப்பவுமே பார்த்தேன், அவ்வளோதான், நம்ம அண்ணன் தான். ஜோசப் விஜய் அப்படின்னு வந்துச்சு, அப்படியே மஜா வந்துச்சுக்கா. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் தான். ஆக்சுவலி இது ஏரேட்டட் வச்சிருக்கூடாது, நம்ம குழந்தைங்க கூட பார்க்கலாம். எல்லாம் நல்ல படம், சூப்பரான படம். மெசேஜ் ஃபுல்லாக நம்ம ஜனநாயகன் ஒரு கடமை ஆற்றுறது பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க ப்ரோ. நல்ல வெரி குட் மூவி. எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பாக வந்து 268 தச்சிருப்பாரு. 200 நான் தளபதியோட ரொம்ப பெரிய ஃபேன் கிடையாது. அவர் பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இப்படி சிஎம் விஜய் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் எக்ஸ்பெக்டேஷனோடு நாங்கள் வந்தோம். அவர் பாலிடிக்ஸில் எப்போ இறங்கினாரோ அதுக்கப்புறம் தான் எனக்கு சிஎம் ஆக்சுவலி விஜய் சார் ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு மூவி, அதனால்
வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு மெசேஜ் சொல்கிற படம் லேடிஸ்க்கு. இல்லை ஏ சர்டிஃபிகேட் மூவி எல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. பசங்க முக்கியமாக சின்ன பசங்கள்லேருந்து பொண்ணுங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. ரொம்ப பிரேவாக பொண்ணுங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்திருக்காங்க. இப்போ வந்து சட்டசபையில் பண்ணுற ஆக்ஷன்லாம் வந்து படத்தில் வருது. அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு. சில சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ரொம்ப விரும்பி பார்த்தோம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தோம். ஆக்சுவலாக விஜய் சாரை பார்க்கும்போது அந்த ஆக்ஷன்லாம் இன்னும் மாசாக இருந்துச்சு சொல்லப்போனால். இதே படம் எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா அது என்ன ஒரு இல்லை ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் வரணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்தது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா டைட்டில் கார்டில் சிஎம் முதலமைச்சர் விஜய் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மாஸ், தனி மாஸ் வந்து பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக படத்தோட பிகினிங்கை விட தளபதி விஜய்னு போட்டிருந்தா விட முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடும்போது வந்துட்டு அதோட மாஸ்க்கு தேட்டர் ஃபுல்லாகவே வந்துட்டு இதுவாக இருந்துச்சு. முதலமைச்சரோட ஃபேன் தான் ஆக்சுவலாக. தேங்க்யூ. பார்க்குற மாதிரி தான் இருக்குது. குட்டீஸ் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பாருங்கள், இது பண்ணாதீங்க. பேட் டச் அதெல்லாம் வந்து பசங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு விஜய். ஏ சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே யாருன்னா பார்க்கலாம். அந்த படம் குடும்பத்தோடும் பார்க்கலாம், யாரும் எல்லாம் ஆல் ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். பொண்ணுங்களும் கண்டிப்பாக பார்க்கணும், பிரேவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு.